முதலமைச்சர் இவர் எப்படி வந்தார்? அது அந்த அம்மா சசிகலா போட்ட பிச்சை. டேபிளுக்கு அடியில் நுழைஞ்சு போய் தானே காலை தொட்டு கும்பிட்டு அந்த பதவியெல்லாம் வாங்கினாரு. இதுதானே உண்மை. அந்த அம்மாவுக்கு இவர் துரோகம் பண்ணாரா பண்ணலையா? அந்த அம்மாவுக்கு கட்சியை விட்டே தூக்கிட்டாரு. 4 வருஷம் இவர் முதலமைச்சர் நாற்காலியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார்ல. சூழ்நிலையும் அதையும் அண்ணாமலை தானே செய்தார். அண்ணாமலை துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா? தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணீங்க, மக்களுக்கும் துரோகம் பண்ணீங்க. நான் தான் பொதுச் செயலாளர்னு மாற்றிக்கிட்டீங்க. நான் தான் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர்னு வச்சுக்கிட்டீங்க. எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துரோகம் தானே இது. என்ன ஜனநாயக ரீதியாக என்னத்தை பண்ணீங்க நீங்கள்? எடப்பாடி சுண்ணத்தே பண்ண கூட முஸ்லீம்கள் ஓட்டு போட போகிறது. எடப்பாடி சிலுவையை தூக்கி தோளில் வச்சுட்டு தெரு தெருவாக நடந்து போனால் கூட முஸ்லீம் கிறிஸ்தவங்க ஓட்டு போட போகிறது. நம்பிக்கை துரோகிக்கு எப்படி சார் எவன் சார் ஓட்டு போடுவான்? நினைச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஆட்சி இருக்கிறது வரைக்கும், இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் கூலிப்படையும் ஒன்றும் ஒழிக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பெரிய ஆட்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானியனுக்கு என்ன சார் பாதுகாப்பு? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் 5 தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தொடர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாறி மாறி பாஜக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி, நீங்கள் தான் துரோகி, நீங்கள் தான் துரோகி, நான் மோடி பக்கத்தில் விட்டேன், நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பச்சை துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தலைவர் பதவிக்கு நீங்கள் பொருத்தம் இல்லாதவர், இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார் அண்ணாமலை மேலே. இவர் சரியான தலைவராக இருக்காரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தலைவராக இருக்காரான்னு கேட்குறீங்க. அதாவது நான் இதில் சில விஷயங்களை சொல்லணும். துரோகினி அவர் தான் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்னா அண்ணாமலையை பார்த்து சொன்னார். இப்போ நீங்கள் தான் முழு துரோகம்னாலே அதுக்கு முழு துரோகம்னாலே அது அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னென்னா, முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தார். நான் ஒன்றிய செயலாளர் கீழே சாதாரண கிளை செயலாளர்லேருந்து அப்படியே கிளைக்கழக செயலாளர்லேருந்து அப்படி படிப்படியாக நான் வளர்ந்து நான் மேலே வந்திருக்கேன். அண்ணாமலை அப்படி கிடையாது. அவர் நாமினேஷன், அதாவது அவர் திடீர்னு அவரை நியமிக்கப்பட்ட தலைவர் தான். அவர் கட்சியில் இருந்து நேராக வளர்ந்து வந்த தலைவர் இல்லை அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தார். என்னுடைய கேள்வி ஒன்று தான். அந்த வளர்ந்து வந்த கதையை ரெண்டாவது பேசுவோம். முதல் கதை நான் என்ன எடுக்கிறேன்னா, முதலமைச்சர் இவர் எப்படி வந்தார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் ஆனாரா? இல்லை. அது அந்த அம்மா சசிகலா போட்ட பிச்சை அப்படி சொல்லலாம். பச்சை. ஏன்னா அந்த பிச்சைங்கிற வார்த்தை தான் இப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்குது இவங்களுக்கு. நமக்கு தெரியும், எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆமாம். அவள் அந்த அம்மா கொடுத்தது தானே. அந்த அம்மா முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சசிகலா அந்த அம்மாவுக்கு தான் முழு ஆதரவு. அவங்கள தான் எல்லோரும் நம்பி இருந்தாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே அன்னைக்குள்ள நடைமுறை என்ன அப்படின்னா, பொயஸ் கார்டனில் போய் அந்த அம்மா ஜெயலலிதாவை போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அவங்கள ஒருவேளை போய் பார்க்குறாங்க அப்படின்னா கூட முதல் கேள்வி, சின்னம்மாவை பார்த்தியா? அந்த அம்மா அப்படி தான் கேட்டு அப்படிதான். ஆமாம், அம்மாவோட நடைமுறை. ஜெயலலிதா அவர்களே சின்னம்மாவை பார்த்துட்டியா? ஆமாம், பார்த்துட்டு வந்துட்டோம்மா. சரி, ஓகே, இப்போ நீங்கள் விஷயத்த சொல்லலாம். முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்படி தாங்க நடைமுறை. எப்படின்னா, ஒரு பர்மிஷன் வாங்கி நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கணும். பேசி பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை அவங்ககிட்ட சொல்லணும். அங்கே சொன்னால் எனக்கு வந்துடும்ங்கிறது அர்த்தம். இப்படி தான் அங்கே ஒரு நடைமுறையே அப்படி தான் அவங்க வச்சுருக்காங்க. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அத்தனை, 2ஆம் கட்ட தலைவர், எல்லா தலைவர்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அத்தனை பேரை நீங்கள் எடுத்துருங்க. ஜெயக்குமார் உட்பட, ஜெயக்குமார், உதயகுமார் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க. எல்லாருமே இந்த நடைமுறை தெரிஞ்சவங்க தான். அப்போது ஜெயலலிதா அப்போ இல்லை, இப்போ அந்த அம்மா இப்போ உயிரோட இல்லை. அந்த இடத்துல இருக்க வேண்டியது சசிகலா அந்த அம்மா இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அதிகாரம் எப்படி இருந்துச்சு? அந்த ஜெயலலிதா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க அவங்க தாங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரிதானே? அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த கோர்ட்டு தீர்ப்பு இதெல்லாம் வந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது அந்த இடத்துல அந்த அம்மா யாரை நியமனம் பண்ணாங்க? முதலமைச்சரை பன்னீர்செல்வம் அவர்களை வச்சாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா கை கட்டவே இல்லையே? இது ஒரு சூழ்நிலை. 2வது கட்டத்துக்கு வாங்க, அடுத்த எபிசோடு. இப்போ அந்த அம்மா இறந்த பிறகு யாரை முதலமைச்சராக வைக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் வரும்போது சசிகலா கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அந்த அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர். அந்த அம்மா முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பன்னீர்செல்வம் அவர்கள். பன்னீர்செல்வத்தை அவங்க நம்பலை. திரு பன்னீர்செல்வம் அவர்களே அவங்க அன்னைக்கு அவங்க நம்பலை. அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆள் அதாவது அவங்க அக்கா பையன் தான் டிடிவி தினகரன். அப்போது அவங்க சின்னம்மானி கூடவே கால்நடியே சுற்றிட்டு வரக்கூடிய டிடிவி தினகரனுக்கு அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்கல. சொந்தக்காரங்கிறதுலையும் கொடுக்கல, ஜாதிக்காரங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கல. தென் மாவட்டங்களில் உள்ளவங்களே அவங்க பயன்படுத்தலை. அவங்க நேராக அங்கேருந்து கொங்கு மண்டலத்தில் வராங்க.
கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், இவரு கையில் நம்ம அந்த ஆட்சியை கொடுத்தோன்னா என்னைக்குனாலும் சரி நாம் எது சொன்னாலும் இவர் கரெக்டாக செய்வாருன்னு நம்பி கொடுக்குறாங்க. தோளில் தட்டி தானே கொடுத்தாங்க. அந்த வீடியோ என்னைக்கு வரைக்கும் வைரலாக தான். இவர் வந்து ஆமாம், இவர் வந்து டேபிளுக்கு அடியில் நுழைஞ்சு போய் தானே காலை தொட்டு கும்பிட்டு அந்த பதவியெல்லாம் வாங்கினார். இதுதானே உண்மை. அந்த அம்மாவுக்கு இவர் துரோகம் பண்ணாரா பண்ணலையா? அந்த அம்மாவுக்கு கட்சியை விட்டே தூக்கி விட்டார். அப்போ இவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் தேவைப்படும், முதலமைச்சர் நாற்காலி, அப்புறம் அந்த பதவியை வந்து தக்க வைக்கிறதுக்கு 4 வருஷமாக அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவு வந்த போது, ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு போன போது அதை ரெண்டுத்தையும் சரி கட்டி வச்சது யார்? பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா 2 பேரும் தான் சேர்ந்து அதை பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி 5 வருஷம் 4 வருஷம் இவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார்ல, கடைசியில் அவங்களுக்கும் துரோகம் தானே பண்ணார். சரி, அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவருக்கு 4 வருஷமாக ஒத்துழைப்பு கொடுத்த ஆள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் தனி கட்சி ஆரம்பித்து அப்படியே போயிருந்தாருன்னா ஆரம்பத்தில் இவருக்கு ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கும், கட்சியும் உடஞ்சி போயிருக்கும், கலைஞ்சு போயிருக்கும். இவர் 4 வருஷம் முதலமைச்சர் நாற்காலிலே உட்கார்ந்துருக்க முடியாது, 6 மாதத்துக்கு மேலே நீடிச்சிருக்கவே மாட்டார். அப்படியே அவரை 4 வருஷமாக அதை இழுத்துட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவர் தானே. அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? அப்போ அவருக்கு துரோகம் தானே பண்ணீங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வந்து நான் தனியாக, அதாவது ரெட்டையிலையில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு எதிராக டிடிவி தினகரனோ இல்லை ஓ பன்னீர்செல்வமோ வேட்பாளர் நிப்பாட்டினா அது வந்து பாதிக்கும், வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அதனால் அவங்களெல்லாம் வந்து நிற்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்னது உண்மை தானே. அண்ணாமலைகிட்ட தானே கேட்டார். அண்ணாமலை தானே அவர் இடையில பேசி சமரசப்படுத்தினார். படுத்து நீங்கள்லாம் வாபஸ் வாங்கன்னு சொல்லி இவருக்கே முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாம் விட்டாங்கல்ல. இவ்வளவு இது சூழ்நிலையிலையும் அதையும் அண்ணாமலை தானே செய்தார். அண்ணாமலை துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா? தொண்டர்களுக்கும் நல்ல இதாக இல்லை. கட்சி 10 இப்போ இது வரைக்கும் 10 தேர்தலை அவருக்கு தலைமையில் சந்திச்சிருக்காரு, 10மே தோற்று போயிருக்கு. இப்போ இந்த எலெக்ஷனில் 12 இடத்துல வந்து அவங்க 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. பாஜக முதல் இடத்துக்கு, 2வது இடத்துல வந்து இவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 7 இடத்துல டெபாசிட், 8 இடம் தமிழ்நாட்டில் 7, பாண்டிச்சேரியில் 1, 8. இவங்க 8 இடத்துல டெபாசிட்டே இழந்து போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய, கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. இது பெரிய அசிங்கம் இல்லையா? ஒரு மூத்த அமைச்சர் தானே ஜெயக்குமார், அவருக்கு பையனை தென் சென்னை தொகுதியில் அவர் எம்பியா, அவருக்கு பையன் இருந்தவர், அவர் ஏற்கனவே 5 வருஷம் எம்பியா இருந்த தொகுதி. இவர் சென்னை வாசி, இவரே ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர். இப்போ அவருக்கு பையனே டெபாசிட் வாங்கல. அந்த அளவுக்கு போகிறதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை தானே. அப்போ அண்ணாமலையே நம்புகிறாங்க மக்கள், எடப்பாடி பழனிசாமியை நம்பலை. உங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது கையில், 1.5 கோடி 2.5 கோடி தொண்டர்கள் எங்கள் கையில் இருக்குன்னு, 2 கோடி தொண்டர்களுக்கு சொந்தம்னு சொன்னீங்க. இவ்வளோ பெரிய அமைப்பு உங்கள் கையில் கொடுத்துருக்கு. ரெட்டையில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க, அலுவலகத்தை கொடுத்துட்டாங்க, கட்சியை கொடுத்துட்டாங்க, எல்லாம் லீகலாகவே நீங்கள் தான் ஓனர்னு எல்லாம் ஆயிட்டீங்க. இவ்வளோ வந்த பிறகு உங்களால் வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற கூட முடியலையே உங்களால். இப்போ இவ்வளோ தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 81 சட்டமன்ற தொகுதியில் வந்து பாஜக அணி வந்து 2வது முடியாததுக்கு காரணம் வந்து இவருக்கு வந்து தலைமை பண்பு சரியா இல்லை அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்கல. இன்னொன்று அடிப்படையில் நல்ல எண்ணம் இருக்கணும்ல. துரோகிக்கு எப்படிங்க நல்ல செய்யக்கூடிய எண்ணம் வரும்? நீங்கள் எல்லாத்தையுமே துரோகம் தானே பண்ணிக்கிட்டே வந்தீங்க. தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணீங்க, மக்களுக்கும் துரோகம் பண்ணீங்க. அந்த கடைசியாக அவர் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக ஒரு பிப்ரவரி மாதம் அந்த காலகட்டத்தில் வரும்போது, அது வரைக்கும் இந்த கொரோனானால இந்த டாஸ்மார்க்லாம் இழுத்து மூடி வச்சுருந்தாங்க. ஒருத்தனும் சாவலை, குடிகாரம் ஒரு வயலும் சாவலை, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணி மூடி விட்டுருந்தீங்கன்னா எலெக்ஷனில் நீங்கள் காமராஜர் மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வரலாற்றில் இடம் பெறுவார் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அந்த டைமில் சில பதிவுகளில் நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு டாஸ்மார்க், ஆமாம், அதை தொடர்ந்து அப்படியே மூடியே அது மதுவிலக்காவே போயிட்டு போட்டோம். அப்படியே நீங்கள், ஏன்னா இவ்வளோ நாளும் மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. குடிச்சு பழக்கப்பட்டவெல்லாம் நான் சென்னையில் இருக்கக்கூடியதில் எங்கள் வீட்டுக்கு நேர பின்பக்கம் அந்த ஆள் வந்து கூலி வேலை செய்கிறார், ஏதோ ஒரு கட்டட வேலை, ஏதோ ஒரு வேலை செய்கிற போகிறாரு. அவர் வந்து அந்த டாஸ்மார்க்கை மூடி வச்சிருந்த நேரத்தில் அந்த பேர குழந்தைகள், சின்ன சின்ன வாண்டுகள், இவங்க கூடலாம் நல்ல நேரம் செலவு பண்ணார். ஒரு சந்தோஷமான குரல் எங்களுக்கு அந்த ஜன்னலில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர், அவங்க இருக்குது பின்பக்கம் கீழே, அங்கேருந்து விளையாடுறது எல்லாமே நல்லா கேட்டுகிட்டே இருந்துச்சு. மறுபடி திறந்து விட்டாங்க பாருங்கள், அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 12-1 மணி வரைக்கும் சண்டை தான் நடக்கும். டெய்லி சண்டை தான் நடக்கும். சந்தோஷங்கிறது இல்லாமல் போச்சு சார். அப்போ இது ஒரு உதாரணம். இது எல்லாம் தமிழகம் முழுக்க இதுதான் நல்லா வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர சொன்னார், நீங்கள் மறுபடியும் டாஸ்மார்க்கை திறந்தீங்கன்னா கடவுள் கூட உங்களை மன்னிக்கவே மாட்டார், திருப்பி நீங்கள் ஆட்சிக்கு வரதை பற்றி கனவுல கூட நினைக்காதுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது அப்படி நடந்துச்சு. அவர் சொன்னதுனால நடந்துச்சுன்னு நான் சொல்லலை, ஆனால் அது ஒரு காரணம். நீங்கள் வந்து இதை செய்திருக்கலாம்ல, நீங்கள் வரலாற்றிலே இடம் பிடிச்சிருக்கலாம்ல, உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தா.
நல்லவங்களா இருந்திருந்தா நீங்கள் அதை செய்திருக்கலாம்ல. ஏன்னா எலெக்ஷன் 2 மாசத்துல வரப்போகுது. 12,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாங்க. வருமானம் வருது, அது எப்படி? அதைத்தான் நான் சொல்ல வரேன். 12,500 கோடி ரூபாய் கடனை வந்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றாரு. அதை தள்ளுபடி பண்ண நீங்க 2 மாசம் தான். அப்புறம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுட்டீங்கன்னா பழையபடி நீங்க மோடி கிட்ட போயிடலாம், பிரதமர்கிட்ட போய் நிக்கலாம். நின்று நான் இதெல்லாம் அமல்படுத்தியிருக்கேன், அதனால நீங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேக்கேஜ் கொடுங்க, ஏதாவது ஒன்று கையில் காலில் விழுந்து பண்ணலாம். ஏன்னா கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில், கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் நீங்க வாங்கிட்டு வரலாம். நீங்க முதலமைச்சராக கண்டினியூ ஆனீங்கன்னா. இல்லைன்னா திமுக பார்க்க போகுது. திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர்னா நீங்க டாஸ்மார்க்கை திறந்தா இவங்களுக்கு தானே சிக்கல் வந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல திறந்திருக்க கூடாதுல்ல. இந்த சூத்திரம் கூட உங்களுக்கு தெரியாதா? நல்லது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அதை செய்திருக்கலாமே, ஏன் நீங்கள் திறந்தீங்க? யாருக்குமே இந்த ஆள் நல்லது செய்தது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி துரோகம் தான். அவங்க ஏரியா தானே சார், அவங்க ஏரியா தானே சேலம் ஏரியா. அந்த ஈரோடு கிழக்கிலே அவரால் வெற்றி பெற முடியல. வெற்றி பெற கடைசி எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா கேவலமான தோல்வி தானே சந்திச்சார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியில் இருந்து எல்லாம் உங்களை ப்ரூவ் பண்ண முடியலை. அப்போ மக்கள் இப்போ வந்து உங்களை நிராகரிச்சுட்டாங்கிறது எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. தொண்டர்கள் வந்து உங்களை ஏற்றுக்கலை. நீங்களாக ஒரு 2,400 நிர்வாகிகளை போட்டுட்டு அந்த நிர்வாகிகள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க, பொதுச் செயலாளர்னு வச்சுட்டாங்க. வந்து இரட்டை தலைமைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பதவி முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் நீங்கள் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், நீங்கள் வந்து அவர் வந்து இப்போ செயலாளர், நீங்கள் இணை செயலாளர் அப்படி வச்சுக்கிட்டீங்க, இரட்டை தலைமைன்ட்டு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே நான் தான் வந்து பொதுச் செயலாளர்னு மாற்றிக்கிட்டீங்க, நான் தான் சட்டசபையில் வந்து எதிர்கட்சி தலைவர்னு வச்சுக்கிட்டீங்க. எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துரோகம் தானே இது. என்ன ஜனநாயக ரீதியாக என்னத்தை பண்ணீங்க நீங்கள்? அப்போ துரோகத்துக்கு முழு காரணமும் இல்லை, முழு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் மக்கள் ஆதரவே இல்லாத ஒரு ஆளுங்க இவர் வந்து சொல்கிறாரு. அவருக்கா இல்லை கட்சிக்கேவா? யாருக்குமே அவர் வந்து இல்லை மக்கள் ஆதரவு இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு இல்லையா, இல்லை அதிமுகவுக்கே இல்லைங்கிறீங்களா? அதிமுகவுக்கு மக்கள் தொண்டர்கள் நிறைய உள்ள கட்சி. அந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து நீங்கள் இப்போ பலப்படுத்துனீங்கன்னா மக்கள் ஆதரவு கிடைக்குதான் செய்யும். அதில் சந்தேகமே கிடையாது. ஒன்று இணைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுகள்லாம் வருது. ஒன்று இணையணும்னு சொல்லி எல்லாரும் விருப்பப்படுறாங்க. நான் கூட பல இடத்துல இதை சொல்லிட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஷன் 3 பேர் இருக்காங்கல்ல, சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ், சிபிஎஸ், 3 பேர்த்தையும் இணைச்சாங்கன்னா யார் தலைவருங்கிறது ஒரு பிரச்சனை. அது அவங்க விட்டு கொடுத்து போகணும். அவங்க வந்து யாருங்கிறத விட்டு கொடுத்து போகணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், சசிகலா அம்மாட்ட இருந்து தானே இவர் வந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினார். அந்த அம்மாட்ட போய் பேசுறதுல என்ன தயக்கம்? விட்டு கொடுத்து போகிறதுல என்ன தயக்கம்? போய் பேசலாம். நீங்கள் வந்து நீங்களே வழி நடத்துங்க, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்ம முதலமைச்சராக அவருக்கு வாய்ப்பு இல்லை, வரதுக்கு ஆசைப்படுறது இல்லை. நீங்கள் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் ஆனால் எங்களை வழி நடத்துங்களே சொல்லுங்க. வாரம் கூட சொல்லியிருந்தாரு, நீங்கள் ஜானகி அம்மா மாதிரி ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இபிஎஸ். இவர் என்ன ஜெயலலிதா மாதிரியான ஆளா? இவர் ஜெயலலிதா மாதிரியான ஆளா? நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்னைக்கு ஜெயலலிதா, ஜானகி 2 பேரும் எலெக்ஷனில் சந்திச்சாங்க. ஜானகி அணி அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி 2 எம்எல்ஏ தான் கிடச்சாங்க. இவங்களுக்கு 27 நினைக்கிறேன். இவங்க சேவல் சின்னத்தில் நின்று ஜெயலலிதா இந்த அம்மா 27 இடத்துல இவங்க வெற்றி பெற்றாங்க. மக்கள் ஆதரவு இந்த அம்மாவுக்கு தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கட்சி சின்னம் கிண்ணம் எல்லாம் நீனே வாங்கி அந்த 2 பேரும் 2 இதில் நின்றனால சின்னமும் போச்சுது. அவங்க ரெட்டப்புறையில் நின்னாங்க, இவங்க சேவல் சின்னத்தில் நின்னாங்க. தச்சு மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்து ஜானகி ராமச்சந்திரன் பக்கம் நின்னாங்க. இந்த பக்கம் யாருமே இல்லை, எல்லாம் இளைஞர்கள் தான் நின்னாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லா மட்டத்துலேயும். இவங்க வந்து ஆனால் மக்கள் இவங்களுக்கு தான் ஆதரிச்சாங்க ஜெயலலிதாவை. மக்கள் ஆதரவு அந்த அம்மாவுக்கு இருந்தனால அந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வந்து சரி கட்சி இதுதான் நல்லது, இந்த அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் நம்மளை ஏற்றுக்கல, இவங்களை தான் ஏற்றுருக்காங்க. அதான் நேர்மையான ஒரு விஷயம். எடப்பாடி ஏற்றுக்கலையே, மக்கள் ஏற்றுக்கலையே, ஒரு தொகுதி கூட வெற்றி பெற கொடுக்கலையே. ஒரு தொகுதி ஒரு 4 எம்பியை கொடுத்து நீங்கள் தான் சொல்லி அங்கீகரிச்சாங்கன்னா ஓகே. உங்களை மக்களை ஏற்றுக்கவே இல்லையே. ஆனால் அண்ணாமலே ஏற்றுக்கிட்டாங்களே. அதாவது 2021 தேர்தலில் 2.6% ஓட்டு தான் பாஜகங்கிற கட்சிக்கு 2.6% ஓட்டு தான் கிடச்சிருந்து. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினோட ஓட்டு வந்து 11.5% உயர்ந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக கட்சி 2021 இருந்ததை அப்படியே 2024 பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது 13% ஓட்டை இழந்திருக்கு. 13% ஓட்டு அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கு. இப்போ 20.6% நிற்கிது அந்த ஓட்டு வங்கி. எவ்வளவு கீழே இறங்கி வந்திருக்கு. அப்போ மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இது வந்து அந்த அதில் உள்ள இன்னமும் அந்த ரெட்டை இலைக்கு மேலே உள்ள பாசம், எம்ஜிஆருக்கு மேலே உள்ள பாசத்தினால ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சுது. இன்னும் ஒரு தேர்தல் வரும்போது, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக சுத்தமாக இது கீழே போயிடும். 14-12% போயிடும். இப்போவே போயிருக்கணும். என்னுடைய கணிப்பு அப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் 20 வந்து நிற்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை உயர்ந்திருக்காருல, இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா அவரை மக்கள் அங்கீகரிச்சனால 26 தேர்தல் வரும்போது இந்த சதவீதம் மாறும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். இது குறையும், இன்னும் குறையும்.
ஏன்னு கேளுங்க. இதில் இன்னொரு வந்துட்டு இது கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி இதே ஸ்டாண்டில் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10% ஓட்டு அளவுக்கு கீழே கழுத தேஞ்சு கட்டரம்பு ஆயிரும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு வந்து 26 புள்ளி சம்திங், 26%. அதிமுக வாங்கினது 20%. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 47 வருது. அதில் 2.5 சம்திங் வந்துச்சு. 47%. ஒரு ஆண்ட கட்சியும் ஒரு ஆளுங்கட்சியும் வாங்கின ஓட்டு முதல் முறையாக தமிழக வரலாற்றில் 50% கீழே வந்திருக்கு. அப்போ 47% அப்படிங்கிறது 53% மக்கள் வந்து திமுகவும் ஏற்றுக்கலை, அதிமுகவும் ஏற்றுக்கலைன்னு தானே அர்த்தம். அதிமுகனா அதிமுகவை அங்கே ஏற்றுப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியே ஏற்றுக்கலைங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. இது யாரால் வந்துச்சு? அண்ணாமலையினுடைய எழுச்சினால் வந்த மாற்றம். இது சந்தேகமே கிடையாது. வேறு எல்லா கட்சியுமே அடி ரெட்டை இலக்கத்தில் ஓட்டு வச்சிருந்த காங்கிரஸ் வந்து ஒரு இலக்கத்துக்கு போயிட்டு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு கீழே இறங்கிட்டு, திமுகவுடைய ஓட்டு கீழே இறங்கிட்டு, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கு ஓட்டு கீழே இறங்கியிருக்கு. பாஜக ஓட்டு மட்டும் மேலே வருதுன்னா மக்கள் ஆதரவு இந்த பக்கம் திரும்புதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே தானே. இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதை விட்டு கொடுத்து போகிறது தான். மக்களை நம்மளை ஏற்றுக்கலை. இது ஒரு அரசியல் தான். இது ஒன்றும் கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது. கருணாநிதி குடும்பம் மாதிரி மக்கள் இன்னும் சொல்கிறேன், ஸ்டாலினும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நம்ம ஒத்துக்கணும். ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு வாரிசுன்னு சொல்லுவோம், நம்ம நல்லா திட்டுவோம், எல்லாம் வேணால் பண்ணுவோம், விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் அவர் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து அவருக்கு பிறகு உதயநிதியை ஏற்றுக்குவாங்க. கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஆளுமை இருக்கிற மாதிரி. ஆமாம், ஏற்றுக்குவாங்க. டிடிவி தினகரனுடைய ஆளுமை வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஒத்துக்கிறீங்களா நீங்கள் இதை? அவரை மட்டும் நீங்கள் வந்து இப்போ இந்த அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தால் கட்சி வேற மாதிரி லெவலுக்கு போயிருக்கும். ஏன்னா அவரும் நீங்கள் 1000 குறை சொல்லுங்க, எடப்பாடியே ஏற்றுக்காதவங்க டிடிவி எப்படி டிடிவி ஏற்றுக்குவாங்க. அந்த அவருடைய பேட்டி, அவருடைய பேச்சு. அவர் வந்து தேனியில் எதுக்கு தோத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம், காசு தரமாட்டேன்னு சொன்னார். காசு அவர்கிட்ட கொடுக்க இல்லாமல் இருக்கா? அள்ளி விடலாமா அவங்க? ஆனால் அப்படி இல்லை, நான் பைசா தரமாட்டேன், நீ என்கிட்ட இந்த கோட்ரு வாங்கி குடிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கும் காசு கேட்காத, நான் தரமாட்டேன். கிரவுண்டு வேணும்னு கேளு, நான் ரெடி பண்ணி தரேன். கோயில் கட்டணும்னு சொல்லு, நான் கட்டி தரேன். சமூக கூடம் கட்டி தரணும்னு கேளு, நான் கட்டி தரேன். இதை நான் செய்கிறேன், மக்களுக்கு நல்லதை நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனால தான் அவரால் அங்கே வெற்றி பெற முடியலை. கோயம்புத்தூரில் அண்ணாமலை எதுக்கு தோத்தார்? அவருக்கு என்ன ரூபா கொடுக்க ஆளே இல்லையா? அதை பல 1000 கோடிகளை வந்து இறக்குறதுக்கு ஆள் தயாராக தானே இருந்தாங்க. அவரை வெற்றி பெற வைக்கணுங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு இதில் தானே இருந்தாங்க. ரூபாயே கொடுக்க வேண்டாம், தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அவருடைய முடிவு. அதில் உறுதியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, வாக்கு வங்கி வரதே இல்லை, மக்களை வந்து தவறான வழியில் திருப்பி விட்டு அப்படியே போகிறத விட நம்ம நேர்மையான வழியில் சந்திப்போம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவருக்கு அது தெரியாமல் இல்லை, டைம் எடுக்கும். கண்டிப்பாக முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்கள், அந்த தேர்தலுக்கு அடுத்த நாளே ரொம்ப கேஷுவலாக தான் பேட்டி கொடுத்துட்டு போனார். நம்ம மற்றவங்க தான் வந்து அவர் தோற்று போயிட்டாரு, ஐயா வரலையே, இவரு கூட வெற்றி பெறாமல் போயிட்டாருன்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவர் அந்த மாதிரி கூட இல்லை, ரொம்ப கேஷுவலாக அவர் கமலாலயத்தில் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அடுத்த கட்டம் என்னங்கிறது தான் நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லையே. ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குற அந்த டிடிவி தினகரன் அளவுக்கு இவரை ஈர்க்கிறதா பாருங்கள், ஈர்க்காது. அது ஒரு காரணம். இன்னொன்று, இவர் வந்து அப்படி சுருங்கிட்டு, கட்சியினுடைய வளர்ச்சி அப்படி சுருங்கி இப்போ கூட பாருங்கள், அந்த 2021 இவர் கிடச்ச 63 எம்எல்ஏ கிடச்சாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் அதிகமான பேர் கிடச்சிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்றிருப்பார், எங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில். இது எல்லாமே பாஜகவினுடைய ஆதரவோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. வன்னியர் வட தமிழகத்தில் வன்னியருடைய ஆதரவோடு பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் பாஜக ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் ஒருமிச்சு வந்தனால ஈஸியாக வெற்றி பெற முடிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடி ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா, அதிமுக வந்து நாங்கள் பாஜக அணியிலேருந்து வெளியேறோம், இதனால் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவங்க ஓட்டெல்லாம் இழந்துட்டோம், முஸ்லீம் ஓட்டெல்லாம் இந்த கூட்டணி வச்சதுனாலே இழந்துட்டோம், நாங்கள் தனியாக வந்துட்டோம், நாங்கள் பெறுவோம்னு சொல்லி தானே போனார். ஆனால் இங்கே போன பிறகு இப்போ என்ன ஆகி போச்சு, பாஜகவுக்கு ஆதரவு கூடியிருக்கு, உங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களை வந்து மக்கள் நிராகரிச்சு விட்டாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ நான் கேட்குறேன், எடப்பாடிக்கு எத்தனை கிறிஸ்டின் ஓட்டு போட்டாங்க, எத்தனை முஸ்லீம் ஓட்டு போட்டாங்க? போடலை, குறைவு தான், போடலை. அப்போது இன்னொன்று சொல்கிறேன் சார், நம்ம எல்லாம் சொன்னா இல்லைன்னு தெரியாது, எடப்பாடி சுண்ணத்தே பண்ணால் கூட முஸ்லீம்கள் ஓட்டு போட போகிறதில்ல. எடப்பாடி வந்து சிலுவையை தூக்கி தோளில் வச்சுட்டு தெருவாக நடந்து போனால் கூட கிறிஸ்தவங்க ஓட்டு போட போகிறதில்ல. நம்பிக்கை துரோகிக்கு எப்படி சார் எவன் சார் ஓட்டு போடுவான்? நினைச்சு பாருங்கள். துரோகத்தின் மொத்த வடிவமே அந்த ஆள் தான். நான் இப்போ சொன்ன பட்டியல் போட்டது எல்லாமே துரோக சரித்திரம். அவர் இப்படி ஒரு துரோக சரித்திரத்தை வச்சுட்டு கிறிஸ்தவங்க போடல, முஸ்லீம்கள் போடலன்னா எப்படி போடுவாங்க? நம்ம அதையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால் இப்போ அந்த கட்சி வந்து உருப்படணும்னு நினச்சார்னா இவர் இறங்கணும். ஏன்னா இவருக்கு எழுத இவர் தான் பொதுச் செயலாளர். இவரு கீழே இறங்கி போய் சசிகலா அந்த அம்மாவை பார்க்கணும். இதை ரொம்ப நாளாக நான் இதான் சொல்கிறேன், அந்த அம்மாவை பார்த்து பேசணும். பேசி தினகரனை பார்த்து பேசி, ஓபிஎஸை பார்த்து பேசி, நீங்கள் என்ன வேணால் முடிவெடுங்க, நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அவங்கெல்லாம் விட்டு கொடுக்க கீழே இறங்கி வராங்க.
அப்புறம் நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட்டு அது வந்து அவர் ஜானகி ராமச்சந்திரன் மாதிரி இவர் வந்து ஒதுங்கி போகணும், பெருந்தன்மையோடு இருக்கணும். சசிகலா இப்போ என்ன பொறுப்பில் இருக்காங்க சொல்லுங்கள்? கட்சியிலே இல்லையே சார். அவங்க கட்சியிலே அதிமுகங்கிற கட்சியிலே அவங்க இல்லையே. அப்போ அவங்க இல்லாததுனால தானே உங்களுக்கு இழப்புங்கிறத புரியுதுல்ல, அது உங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த அம்மா கேட்கும்போது இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருப்பார், அந்த அம்மா தான் கட்சியிலே இல்லையே, இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டாலும் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவங்க இல்லாததுனால நம்ம கட்சி அதிமுகங்கிற கட்சி வந்து நிலை குலைஞ்சு போய் கிடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் பலப்படுங்கிறது உங்களுக்கு தெரியுதில்ல, உள்ளே கொண்டு வாங்க, கொண்டு வந்து எல்லாம் பேசுங்க. அவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு பேசுங்க. ஒரு சிட்டிங் பேசுங்க, 2 சிட்டிங் பேசுங்க, 3 சிட்டிங் பேசுங்க. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பன்னீர்செல்வம் கீழே இறங்கி வராரு, கட்சிக்காக நான் என்ன தியாகமும் பண்ண தயாராகிட்டேன்னு சொல்கிறாரு. அவர் தினகரன்ட்ட பேசினாலும் அவர் கண்டிப்பாக கட்சிக்காக நான் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு வருவார். ஆனால் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகிங்கிறாரு. அவர் வந்து ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்னார் அப்படிங்கிறாரு. இது வந்து பங்காளின்னு சொல்லிட்டாலே, இது இவர் மு.க. ஸ்டாலின்கார வந்து பங்காளிகள்னு சொல்லிட்டு இவங்க இந்த குரூப் அலையுது. இவங்க பாருங்கள், உண்மையிலே பாருங்கள், 2026 இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக கூட போய் கூட்டணி வச்சுருவார். கூட்டணி, ஆமாம், திமுக கூட போய் கூட்டணி வச்சுருவார். வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கொலாப்ஸ் நடக்கும்போது இவங்க 2 பேருமே கூட்டணி வச்சு நிற்பாங்க. ஊபியில் வைக்கலையா, மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் 2 பேரும் முன்னாள் முதலமைச்சர்கள். யாரை எதிர்த்து சார் இது? பாஜக எதிர்த்து நிற்பாங்க. திமுக அதிமுக கண்டிப்பாக பாஜகனோட வளர்ச்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால இவங்க கண்டிப்பாக பாஜக தலைமையில் இன்னும் பாருங்கள், அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஒரு 4 கட்சி கூட வந்துடும், ஏதோ வந்து சேர்ந்து எடுத்து இவங்க இன்னும் கொஞ்சம் பலமாயிருவாங்க. பலமாகும் பட்சத்தில் இவங்களை வீழ்த்தோம்னா நம்ம சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இதே ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாஜகவை எதிர்த்து நிற்கணும், அதனால நாங்கள் சேர்ந்துருக்கோம், இந்த திராவிட இதை நாங்கள் கட்டி காக்கிறதுக்காக சேர்ந்துருக்கணும் ஒரு கதையை சொல்லிட்டு போய் கூட்டணி வச்சுட்டு நிற்பார். இதான் நிலவரம். இவருடைய கிராப் அப்படி தான் போயிட்டு சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு அண்ணாமலை அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, நிறைய பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், கூலிப்படையின் தலைமையாகிட்டு இருக்கு இந்த தலைநகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான தீர்வு தான் என்ன? முதல்ல ஒரிஜினலாக இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா முதல்ல திமுகவை காலி பண்ணணும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க தான் எல்லாமே இந்த அதாவது எல்லா சமூக சீர்கேடுகளுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கறதே திமுக ஆட்சி தான். நீங்கள் ஜாபர் சாதிக்கார், போதைப்பொருள் கடத்தல், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன், அவரை கூட்டிகிட்டு நீங்கள் அவர் ஏற்கனவே கைதானவர். ஜாபர் சாதிக்கு 2013 நினைக்கிறேன், அப்போவுமே அவர் கைதாகி அது பல தடவை கைதாகிருக்காரு. எல்லாமே கஞ்சா இதெல்லாம் கலந்துருக்காரு. இப்போ மலேசியாவுக்கு ஒரு பெரிய லெவலில் போதைப் பொருளை கடத்தி அதில் மாட்டி அதில் தான் ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனே ஆகிட்டார். அவர் மும்பை ஜெயிலில் அடைச்சி அப்புறம் அங்கேருந்து ஜாமீனில் தான் வெளியே வந்திருந்தார். அந்த நேரத்தில் கூப்பிட்டு அவருக்கு மேற்கு சென்னை மாவட்ட அயலக அணி இப்போ அமைப்பாளர்னு பதவியை கொடுத்தது திமுக தானே கொடுத்தாங்க. அவருடைய பின்புலம் என்னன்னு தெரியாதா? அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனு தெரிஞ்சே தானே பதவி கொடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க தான் எங்கள் கட்சிக்கு தேவை. அப்படி தானே அவங்க நினைக்கிறாங்க. ரவுடிகள் இப்போ கனிமொழி கூட நிற்கிற ஆளெல்லாம் பாருங்கள், கள்ளச்சாரம் வித்தவனாகவே இருப்பான். எல்லா நாளும் கனிமொழி கூட போட்டு எடுத்துருப்பான், எல்லாரும் ஜஞ்சி மஸ்தானு கூட போட்டு எடுத்துருப்பான், எல்லாரும் நேரடி தொடர்பில் இருக்காங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிறதே உதயசூரியன் எம்எல்ஏயும் வசந்தம் கார்த்திகேயனும் அந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயமே அவங்க தான் காய்க்கிறாங்க. இவங்களை தான் இவங்க பாதுகாத்து 2 பேரும் மாவட்ட செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் கள்ளச்சாராயம் காணிக்கிறாங்க. 2 பேரும் எம்எல்ஏ தலைமை கண்டுக்கல அவங்கள காப்பாற்றுறாங்க. கண்டுக்கல இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரம் அந்த இதில் நீங்கள் சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா இந்த 2 பேரும் மாட்டுவாங்க. அப்படியே ஏவாவேல் வரைக்கும் அந்த ரூட்டு போகுது. அப்போ நீங்கள் இவ்வளோ பேர்த்தையும் காப்பாற்றணும்னா சிபிசிஐடி விசாரணை தான் அது போதும் அப்படின்னு சொல்லி உருட்டணும். அப்புறம் இது கள்ளச்சாராயம் இல்லை விஷச்சாராயம்னு சொல்லணும், இது மெத்தனால் கலந்ததுன்னு சொல்லணும். இப்படி சொல்லி இந்த பக்கமாக திருப்பிட்டு போயிடணும். சரி, மெத்தனால் கலந்து அங்கே விற்றது அதுவும் திமுககாரன் தான், படிக்கிறது திமுககாரன். கனிமொழியார் சார், கனிமொழியார் தமிழகத்தில் இளம் விதவைகள் அந்த சாராய சாவுனால் இளம் விதவைகள் அதிகமாக, இப்போது மதுவினால் அதிகமான இளம் விதவைகள் இந்தியாவிலே தமிழகத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னவங்க தானே. திரு ஆரூரான் சக்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றி இப்போ சாராய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி சாராயம் காய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. லீகலாக சாராயம் காய்ச்சி அனுப்புகிறாங்க. அண்ணன் லீகலாக டாஸ்மார்க்கில் விற்றுட்டுருக்கார். இப்படி ஒரு கேடுகட்ட இதை நீங்கள் பார்க்க முடியுமா? உலகத்திலேயே ஒரு மாநில அரசாங்கம் சாராயம் விற்கிதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். கேவலமான விஷயம். வேற எல்லாம் ப்ரைவேட்டில் கொடுத்துருவாங்க, ஏதெல்லாம் விட்டு என்ன தேவை எடுத்துகிட்டு போங்கன்னு விட்டுருவாங்க. கேரளாவை எடுத்தாலும் சரி தான், பாண்டிச்சேரி எடுத்தாலும் சரி தான், கர்நாடகா எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசாங்கமே டாஸ்மாக்னு ஒன்று திறந்து வச்சு சாராயம் இவங்க மட்டும்தான் விற்றுட்டு இருக்காங்க. அதில் வேறு ரிவ்யூ மீட்டிங் வேறு நடத்துகிறாங்க.
சாராயம் போன மாதத்துக்கு இந்த மாதம் குறைஞ்சி போச்சு, அதை Review கூட்டணும். meeting. ரிவ்யூ மீட்டிங் நடத்தி கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து அதிகாரிகள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சாராயம் விற்பனை கூடுதுன்னா என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் தமிழச்சியெல்லாம் தாலி அறுப்பு கூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதானே லாஜிக்கு. வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் கெட்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். காலையிலே கடையை திறக்கணுங்கிறாங்க. குடிகாரன்னு சொல்லாதேங்கிறாரு அமைச்சர் முத்துசாமி. மது பிரியர்கள்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவங்ககிட்ட வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த காதல்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு சுபவீர பாண்டியன். இவங்க தான் இவங்களுடைய ஆலோசகர்களாக இருக்காங்க. எப்படி விளங்கும் இது? அதனால் இங்கே வந்து குற்றம் குறையணும்னு நினச்சிங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை சம்மந்தப்பட்ட இதில் அண்ணாமலை போனார். அவர் என்ன சொன்னார்? அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஐபிஎஸ். அவர் கரெக்டான ஒரு விஷயத்தை சொன்னார். சிபிஐ விசாரணை நடத்தினா மட்டும்தான் இல்லை உண்மை குற்றவாளி வெளியே தெரிவாங்க. கரெக்டாக தான் சொன்னார். தமிழகம் வந்து இந்த கூலிப்படை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து நீங்கள் வந்து கூலிப்படையினுடைய கை இந்த அளவுக்கு போய்ட்டு, அதுவும் பட்டப்பகல் தலைநகரில் வேற, இது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே நடந்த சம்பவமும் கிடையாது. அப்படின்னா இந்த அளவுக்கு சன்லைட்டில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுதுன்னு என்ன தைரியம், என்ன துணிச்சல் வந்துச்சு? ஒரே துணிச்சல் திமுக தான். திமுக ஆளுங்கட்சி, நம்ம எது செய்தாலும் தப்பிச்சிடலாம், எது செய்தாலும் காப்பாற்றிடுவாங்க. அதுதானே சரி. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல்வமா பாஷா, அவரை விடுதலை பண்ணணும்னு சட்டசபையில் தீர்மானம் போட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? அதுமாதிரி பேரறிவாளன் இந்த ராஜீவ்காந்தி கொலையில் குற்றவாளி, அவன் குற்றவாளி, நிரபராதி கிடையாது. வேறு கிரவுண்டில் தான் கடைசியில் விடுதலை பண்ணாங்க. நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி. ஆறுமே கட்டுப்பிடிச்சி தாரை தழுவிட்டு தெரியல, இவர் காப்பி குடிச்சிட்டு தெரியலையா முதலமைச்சர் இவரை வந்து அப்போ இவங்க குற்றவாளிகளுக்கான ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம், கூலிப்படைகளுக்கான ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் இருக்கிறது வரைக்கும் கூலிப்படை ஒழியாது. இப்போ இந்த கூலிப்படை ஒழியணும்னா திமுக அரசாங்கத்தை ஒழிக்கணும். ஏன்னா திமுக தான் வந்து குற்றவாளி, கூலிப்படை இதனுடைய கூடாரமே திமுகவாக தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தான் எல்லாரும் அதில் தான் இருக்காங்க. அதை தான் அவங்க வேணும்னு எதிர்பார்க்க. கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க. அப்போ முன்னாள் ரவுடிகள், முன்னாள் குற்றவாளிகளாக உள்ளவங்களை தான் அவங்க பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் கூலிப்படை ஒழியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரவுடிசம் இல்லாமல் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி கட்டுப்பாட்டில் இருந்தாங்கல்ல, என்கவுண்டர் போட்டு தள்ளினாங்கல்ல, சென்னையில் உள்ள பெரிய ரவுடி அவ்வளோத்தையும் காலி பண்ணாங்கல்ல. அப்போ அந்த அம்மாவால் முடிகிறது, ஏன் இவரால் முடியலை? முடியும். இவங்க வந்து போலீஸுக்காரங்களை கையை கட்டி அவுத்து விட்டாலே போதும், அவங்க முடிச்சு விடுவாங்க. ஆனால் இவங்க தான் ஆட்களே எல்லாம் இவங்க ஆட்களாக தான் இருக்காங்க. கள்ளச்சாரம் காய்ச்சவனாக இருந்தாலும் சரி தான், இல்லை ரவுடிசம் பண்ணுறவனாக இருந்தால் எல்லாம் திமுக ரேஷன் அரிசி கடத்தினவன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தினவன் யாருன்னு பார்க்குறீங்க? அது அப்படியே போய் கனிமொழி இந்த தருமபுத்தினிக்க தோழர்களாக இருக்காங்க. எப்படி இவங்க வந்து அவங்கள குற்றவாளி கூண்டில் நிறுத்துவாங்க? எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க? காப்பாற்ற தான் செய்வாங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஆட்சி இருக்கிறது வரைக்கும், இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் கூலிப்படையும் ஒன்றும் ஒழிக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பெரிய ஆட்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானியனுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கும்? இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களுக்கே, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. அது கவனத்தை ஈர்க்கும், எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் திரும்பும்னு இவ்வளோ தெரிஞ்சிருந்தே அதுக்கு வந்து இந்த நிலவரம் அப்படின்னா, சுப்பனுக்கும் உயிருக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது? திமுக ஆட்சியில் யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.